பெரிய அன்பில் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தவறான அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க. ஈமானுடைய விளக்கமே இல்லை, ஈமானுடைய விளக்கம் இல்ல. அதுல ஒருத்தர் அனாச்சாரம் செய்யறாரு. நேற்று ஒரு வார்த்தையை விட்டாரு பாருங்க, அல்லாஹ் அக்பர், ரத்தம் எல்லாம் கொதிச்சு போச்சு. அவர் சொல்றாரு, அத்தனை பேர் ஒரு கைர முஸ்லிம்களுக்கு முன்னாடி ஷரியத்துல குளறுபடி இருக்கின்றது. அல்லாஹ் அக்பர், ஈமான் பறி போயிடும். ஷரியத்தில் யாருடைய வாயிலிருந்து வருது? முஸ்லிமுடைய வாயிலிருந்து வருது. ஷரியத்தில் குளறுபடி இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லின்னாஸ். பெரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய வேதம், நம்முடைய வேதத்தை இந்த உலகத்தில் இறக்கி வைத்திருக்கின்றோம். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இதிலே எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லை. தப்பு தவறு அப்பாற்பட்ட விஷயம், சந்தேகமே கிடையாது. ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இந்த கிதாபிலே எந்த விதமான சந்தேகத்திற்கே இடமில்லை. சந்தேகமே இல்லை அப்படின்னா தப்பு எங்கிருந்து வரும்? சந்தேகமே இல்லை, தப்பு எங்கிருந்து வரும்? ஒரு முஸ்லிமுடைய வாயில இருந்து வார்த்தை எப்படி வருது? ஷரியத்துல குளறுபடிகள் இருக்கின்றது. நௌசுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம முஸல்லால இருந்து அவருக்கு துஆ செய்றோம். அல்லாஹ் ஈமானுடைய உண்மையான விளக்கத்தை அல்லாஹ்வுக்கு கொடுப்பானாக, அல்லாஹ்வுக்கு சரியான ஹிதாயத்தை கொடுப்பானாக. இளைஞர்கள் பாவம் தெரியல, இஸ்லாமுடைய அறிவு இல்லை அவங்களுக்கு. பல மக்கள் பின்னாடி இருந்து அவங்க என்ன செய்யறாங்க? சாவி கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவங்க ஆடுறாங்க. பெரியவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கணும். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரஸீது லக்குமுல் இஸ்லாம தீனா. ஒன்று மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான ஆயத்துக்களை நம்ம சொல்லலாம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரஸீது லக்குமுல் இஸ்லாம தீனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகிலத்தில் நாம் இறக்கி வைத்த பிறகு தீனை பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டோம். இது நீங்க சொல்லல, நான் சொல்லல, முத்தல்லி சாப் அல்லாஹ் சொல்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை, மார்க்கத்தை நாம் இன்றைக்கு பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டோம். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது, அதில் எந்த விதமான குளறுபடிகள் கிடையாது. குழம்பி இருக்கின்றது சொன்னால் உன்னுடைய மண்டை தான் குழம்பி இருக்கின்றது. ஷரியத்தில் குழப்பங்கள் கிடையாது. ஷரியத்துடைய விளக்கம் எனக்கு தெரியாமல் போகலாம், ஆனால் ஷரியத்தில் என்னைக்குமே குழப்பம் கிடையாது. நான் விளங்கல, அவ்வளவுதான். 13 வருஷம் மண்டி போட்டு நாங்க படிச்சோம். எங்களுக்கு இந்த தீனுடைய பல விஷயங்கள் தெரியல, பல விஷயங்கள் தெரியல. ஒண்ணுமே தெரியாம யாரோ ஒருத்தர் சொன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆட முடியுமா ஜி? அவங்க எல்லாம் முஸ்தி ஆயிட முடியுமா? அவங்களுக்கு எல்லாம் தீனுடைய விளக்கம் வந்துட முடியுமா? இல்ல. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, பெரியம்பள்ளி 2 விஷயம் தான். எல்லாம் அதிகமா நான் பேச விரும்பல, 2 விஷயம் சுருக்கமா முடிச்சிட நேரமும் இல்லை. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது முஹர்ரமுடைய ஆஷுரா 10ஆம் தினத்தில் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர் ஷஹீதாக்கப்பட்டதின் காரணமாகத்தான் யௌமே ஆஷுரா முஹர்ரமுடைய 10க்கு இந்த சிறப்பு கிடைத்தது என்பதாக தவறான கண்ணோட்டம், அவங்களுக்கு தவறான விளக்கத்தை யாரோ கொடுத்திருக்கிறாங்க. உண்மை அது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் 600 ஆண்டுக்கு முன்னாடி பிறந்தாரு. அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாரு. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஹதீஸை சொன்னேன் இல்லைங்களா? எப்படி அவங்க நோன்பு வச்சாங்க, எதுக்காக வேண்டி நோன்பு வச்சாங்க, இதெல்லாம் எதுக்கு? யௌமே ஆஷுரா. அப்ப இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதானது கர்பலாவிலே யௌமே ஆஷுராவுடைய தினத்தில் ஆனார். அப்படிங்கிறதுக்காக வேண்டி யௌமே ஆஷுரா முஹர்ரம் 10க்கு தனி சிறப்பு கிடையாது. அந்த சிறப்பான நாள்ல அவங்களுக்கு உயிர் தியாகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இதுதான் உண்மை. அல்லாஹ் அக்பர். யௌமே ஆஷுரா முஹர்ரமுடைய 10ஆம் தினத்திலே ஹஜரத்தே நவாஸே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணம், வீர மரணம், புனித போரிலே கர்பலாவிலே. பெரியவர்களே, அந்த இடத்துல அவங்களுக்கு மௌத்தை கொடுத்தான் பாத்தீங்களா? அதனால அவங்களுக்கு அந்த தனி சிறப்பை கொடுத்தான். யௌமே ஆஷுரால அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்களுக்கு அந்த சிறப்பு கொடுத்தான். நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன், எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் ஏதாவது ஒரு அமல், ஏதாவது ஒரு நல்ல தினங்களிலே, நல்ல நாட்களிலே, வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, முஹர்ரமுடைய மாசம், ஸில்ஹஜ்ஜுடைய மாசம், ரம்ஜானுடைய மாசம், ஷஅபானுடைய மாசம், இது மாதிரி நல்ல தினங்களிலே சாதாரண மனிதனுக்கு கூட அல்லாஹ் தஆலாவிடத்திலே அந்தஸ்து கிடைச்சிருச்சு அப்படின்னா, அல்லாஹ் நான் கபூல் செஞ்சுட்டேன் அப்படின்னா அல்லாஹ் அவங்களுக்கு மௌத்து கொடுப்பான். நம்ம முத்தல்லி சாப்புடைய அன்னார் இருந்தார், ஐயூபா தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு ஒரு பட்ட பேர் வச்சாங்க, லூஸ் ஐயூபா அப்படின்னு. அவர் லூஸ் கிடையாது, நாம தான் லூஸ். பெரிய அன்பர்ல அவருக்கு எப்படிப்பட்ட மௌத்து வந்துச்சு தெரியுமா?
அவரை சாதாரண காமன் அவரை வந்து கேவலமா நினைச்சாங்க எத்தனையோ மக்கள். सोवियत इंसान की बात दीवाना बा அப்படின்னு உன தீவான நீ हम दीवाना कैसा मौत दिया मालूम के ஜோஹர் தொலைக்கு வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வரா. இன்னைக்கு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏ ஹசரத் एक आरएस को रेडी कर डालो जी अब एक शादी कर डालिया அப்படின்னு சொல்லிட்டு தான் பள்ளியா சுருக்குள்ளேயே வந்தான். எனக்கு ரொம்ப க்ளோஸ், எனக்கு ரொம்ப க்ளோஸ், வேடிக்கையா பேசுவார். இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலாம், கல்யாணம் செஞ்சு வையா அப்படின்னாரு. வந்தாரு, ஒசு செஞ்சாரு, தொழுகையில நின்னாரு. 2வது ரக்காத்து ஜோஹர் தொழுகையில இப்படின்னு மேல பார்த்தாரு, பட்டுன்னு கீழே விழுந்துட்டாரு. தொழுகையில பள்ளிவாசல்ல ஒசுவுடைய நிலைமையில யாராவது யோசிக்க முடியுமா? யோசிக்க முடியுமா? அமான் பாய், எந்த பொத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. யார அல்லாஹ் ஏத்துக்குவான், யார மன்னிப்பா நீங்க தான் தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ் தீர்மானிப்பா. யஃபிரு லிமன் யஷா வ யுஅஸிபு மன் யஷா. யாரை நாடுகின்றானோ அவனை தண்டிப்பான், யாரை நாடுகின்றானோ அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, நம்ம கையில எதுவுமே கிடையாது. யாரையுமே சர்வசாதாரணமா எடை போட்டாதீங்க, யாரையுமே கேவலமா நினைச்சிடாதீங்க. அவர் அல்லாஹ்வுக்கு எப்படி பிரியமானவர் நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. பெரிய விஷயத்துக்கு வருவோம். அப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில தீனுடைய விளக்கம் இல்ல, தீனுடைய விளக்கம் இல்லாததால ஷரியத்துல குளறுபடி இருக்கின்றது. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடு. இப்ப செய்யக்கூடாத செயல் என்ன ஒண்ணு அவங்க சொல்றாங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலால ஷஹீதாகனாங்க, அதனால நாங்க துக்கம் கொண்டாடுறோம். இன்னொருத்தர் ஆதாரம் காட்டினார் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்ற அப்படின்னா, அது எதுக்குடா அலாவா செய்யறீங்க, ஏப்பா அலாவா நெருப்புல போய் இறங்குறீங்க, பலஸ்தீன போட்டு தாக்குன்னு தாக்குறான், அங்க போய் சண்டை போடலாம் இல்ல, யூதர்களுக்கு மாறா நின்னீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நெஞ்ச நிமித்திட்டு நின்று அப்படின்னா கண்டிப்பா நீ ஷஹீதானா உனக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுப்பான். ஏன் முஸ்லிமுடைய மக்களுக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், என் உயிரை கொடுக்கிறேன். ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அதுக்கு தான் உயிரை கொடுத்தார். பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக கொடுத்தாரு, முதலி சார் ஈமானுக்காக கொடுத்தார். ஈமானுக்காக வேண்டியும் முஸ்லிம் சமுதாயத்துக்காக வேண்டியும் பாதுகாப்புக்காக வேண்டிதான் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில யுத்தங்கள் நடத்தப்பட்டது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பெரியன்பர்களே, யுத்தங்கள் நடக்கப்பட்டது எல்லாமே ஈமானை அதாவது கட்டாயப்படுத்துவதற்காக வேண்டியல்ல. ஈமானை கட்டாயப்படுத்தி வாளினால் போரினால் ரத்த கலத்தினால் ஈமானை ஒருபோதும் பரப்பப்படவில்லை. மாறாக ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் வாள் தயார் செய்யப்பட்டது, வாள் உபயோகிக்கப்பட்டதே தவிர ஈமான் வாளை கொண்டு பரப்பியது கிடையாது. ஈமான் வாளை கொண்டு பரப்பியது கிடையாது. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நல்ல குணங்களை கொண்டுதான் ஈமான் பரவியது என்பதை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. சரி, நெருப்புல அலாவால ஒரு பெரிய ஃபித்னா இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இந்த பெரிய பல ஊர்களெல்லாம் முடிஞ்சு போச்சு. சேலத்தில் நம்ம கோட்டையில் இருந்துச்சு, இங்கே கோட்டையில் 27 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரிய இந்த அனாச்சாரம் இதெல்லாம் ஷரியத்தில் இல்லாத விஷயங்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் தாலா வந்து நீ துக்கத்தை கொண்டாடுன்னு சொல்லல. சரி, எதுக்கு நெருப்புல குளிக்கிற அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல இறங்கினாரா இல்லையா? கம்துலிசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல இறங்கினாரா இல்லையா? நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாரா இல்லை தூக்கி எறியப்பட்டாரா? எதுக்காக? 2 காரணம். தூக்கி எறியப்பட்டாரா, இல்ல அவரே இறங்கினாரா, அல்லது அவர் எந்த காரணத்துக்காக வேண்டி அவர் நெருப்புல தூக்கி எறியப்பட்டார் அப்படின்னா ஒன்னு தீனுக்காக வேண்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறா அப்படின்னு ஒருமைத்துவத்தை மக்களுக்கு சொன்னாங்க. அதனால நம்புறது பொறுக்க முடியாம தூக்கி நெருப்புல போட்டான். ஒன்று. 2வது, நெருப்புல அவரா இறங்கல, தூக்கி எறியப்பட்டார். காரணம், தாவத்துடைய வேலை செஞ்சான். நீ நெருப்புல இறங்க தெரிஞ்ச உனக்கு தாவத்துடைய வேலையே செய்ய மறந்துட்ட. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல இறங்கினா சொல்றீ இல்ல, வாய்க்கிலிக்க ரொம்ப நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. இறங்கினாரோ இல்லை இறக்கி தூக்கி போட்டாங்களோ ரைட்டு விடுங்க. இப்ப எதுக்காக வேண்டி இறங்கினார் அப்படின்னா தாவத்துடைய வேலைக்காக வேண்டி இறங்கினார். தீன மக்களுக்கு எடுத்து சொன்னார். அந்த விஷயத்தை நீ ஏன் செய்ய மறந்துட்ட, நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற, வெறும் நெருப்பை மட்டும் பிடிச்சிட்டு அழுகிற? பதில் இல்லை. ஆக பெரியன்பர்களே, ஒன்று இந்த விஷயம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா துக்கத்தை கொண்டாடுறோம். 2வது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்கள் இல்லாம எந்த ஆலிமும் பேச முடியாது. வலா தகுன ஜும்மால ஓதுவேன், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉ வலாகின் லா தஷ்உரூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகி விட்டார்களோ அவர்கள் மௌத்தா போயிட்டாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. பல் அஹ்யாஉ வலாகின் லா தஷ்உரூன், அவர்கள் உயிரோட தான் இருக்கிறாங்க, அந்த உணர்வு உங்களுக்கு இல்லை என்பதாக குர்ஆனுடைய ஆயத்து ஜும்மால நம்ம உங்களுக்கு ஓதி காட்டுறோம்.
பெரியன்பர்களே, அப்ப ஷஹீதாகிறது அல்லாஹ்வுடைய பாதையில புனித போர் செய்வது இது பாவமான காரியமோ துக்கப்படக்கூடிய விஷயமோ கிடையாது. இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம், பெருமைப்படக்கூடிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம பலதத்தன் ஃபீ ஷஹாததி சும்ம உக்துலு சும்ம பலது சும்ம உக்துலு சும்ம உபஅசு சும்ம உக்துலு சும்ம உபஅசு. அல்லாஹ் அக்பர். 7 தடவை சொன்னாங்க. நான் சொன்னாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே எனக்கு ஷஹீதாகக்கூடிய அந்தஸ்தை கொடு. யாரு கேட்கிறா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. உன்னுடைய பாதையிலே புனித போர் செஞ்சு நான் உன்னுடைய பாதையில துண்டு துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும், எனக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்தை கொடு. அவரு துக்கம் கொண்டாடக்கூடிய விஷயம் அப்படின்னு அதை கேட்டிருப்பாரா? அவரு தப்பான விஷயமா இருந்தால் கேட்டிருப்பாரா? பெருமானார் கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டார். இப்போ புனித போர் ஷஹாதத் அப்படிங்கிறது நம்ம துக்கப்படக்கூடிய விஷயமோ கவலை கொண்டாடக்கூடிய விஷயமோ கிடையாது, மாறாக சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அந்த தீனுடைய விளக்கம் உங்களுக்கு கிடைக்கல. இல்ல, துக்கப்படக்கூடிய விஷயம் அல்ல, மாறாக சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அந்த சந்தோஷம் இருக்கிறதுனால தான் அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ செய்றாங்க, சும்ம உக்துலு சும்ம உபஅசு சும்ம உக்துலு சும்ம உபஅசு. நான் வெட்டப்பட வேண்டும், மீண்டும் எழுப்பப்பட வேண்டும், மீண்டும் வெட்டப்பட வேண்டும், மீண்டும் எழுப்பப்பட வேண்டும் என்பதாக பெருமாள் துஆ செஞ்சாங்க. ஆக பெரியன்பர்களே, 2 விஷயம்தான், வளவள கொல பேச்சே கிடையாது. நோன்பு வைக்கணும், இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு தர்மம் செய்யணும். இந்த 2 தான் முஹர்ரம் ஆஷுராவுடைய அமல். இது இல்லாம மற்ற எந்த அமல்கள் செஞ்சாலும் குல்லு பிதஅத்தின் ஸலாலா குல்லு ஸலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு புதுமையான விஷயங்களும், இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்கள், அல்லாஹ் ரசூல் சொல்லாத செய்யாத விஷயங்கள், புதுமையான விஷயங்கள். அந்த புதுமையான விஷயங்கள் நேர்வழி அல்ல, ஸலாலத் வழிகேடு. குல்லு ஸலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு வழிகேடும் நரக நெருப்பின் பக்கம் கொண்டு செல்லும் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக பெரியன்பர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, மூட நம்பையில் மூழ்கி நம்முடைய இஸ்லாத்தை குழி தோண்டி புதைச்சிடாதீங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி தெரியல அப்படின்னா, தெரியாமல் ஒரு காலத்தில் நம்ம செஞ்சோம், இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், அதன்படி அல்லாஹ்வுடைய கிருபையில் தீனுடைய விளக்கத்தை கொடுக்கணும். தீனை விளங்குவதற்குண்டான முயற்சிகள் செய்யுங்க. தெரியலனா உலமாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. தீனுடைய பரிபூர்ணமான விளக்கத்தோடு தான் நம்ம வாழ முடியும். அதில் தான் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்திருக்கிறான். வல்ல ரஹ்மான் தீன் பிரகாரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. அதே போன்று தீனில் இல்லாத புதுமையான விஷயங்களை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாசமாயிட்டு என்ன அப்படின்னா, இங்க இந்தியாவில் நடக்கிறது பொது சிகிச்சை, அதாவது இந்திய சட்டமா அல்லது ஷரீஅத் சட்டமான இன்ஸ்பெக்டர் டிகிரி கேட்கிறாரு. அவன் என்ன நினைப்பான் சொல்ல யோசிச்சு பாருங்க. எங்களுக்குள்ள 72 குரூப் இருக்குது அப்படிங்கிறான். ஒரு இன்ஸ்பெக்டர் தயாரம் செஞ்சு அவர்கிட்ட நம்முடைய பலகீனத்தை சொல்றோம், நம்முடைய குறையை சொல்றோம். என்ன அப்படின்னா, எங்களுக்குள்ள 72 கூட்டம் இருக்கு, இதுல ஒரு போட்டி இது. அதே மாதிரி இந்த இந்தியாவில் இந்திய சட்டம் நடக்குதா இல்ல ஷரீஅத் சட்டம் நடக்குதா அப்படி நம்மளுடைய ஈகோ சுயலாபத்துக்காக வேண்டி ஷரீஅத்தை கொச்சப்படுத்தி ஷரீஅத்தில் ஏகப்பட்ட கோல்வடிகள் இருக்கு. நோசுகில்லா என்ன சொல்றாங்க, முஃப்தி சாஹிப் உட்கார்ந்திருக்கிறாங்க. பெரியவர்களே, உண்மையாக நம்மளால ஜீர்ணிக்கவே முடியல. என்னடா நம்ம மக்கள் இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களே, ஒரு சின்ன